இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யூனிட் எக்ஸசைஸ் 6ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டில் 2 சப்டிவிஷன் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரூவ் தட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காட் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சீக்கன் ஏ மைனஸ் 1/1 ப்ளஸ் சைன் ஏ ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஏ மைனஸ் 1/1 ப்ளஸ் சீக்கன் ஏ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இதை எடுத்துக்கலாம். இதில் வந்து கீழே 1 ப்ளஸ் சைன் ஏ இருக்குது, இங்கே 1 ப்ளஸ் சீக்கன் ஏ இருக்குது. ஸோ வேறு வேறு டினாமினேட்டர் இருக்கிறதுனால நம்ம வந்து இதை எல்சிஎம் தான் எடுத்து செய்ய போகிறோம். ஸோ எல்சிஎம் எடுத்து செய்யும்போது எப்படி வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த காட் ஸ்கொயர் ஏ அப்படியே தான் இருக்கும், சீக்கன் ஏ மைனஸ் 1 அதுவும் அப்படியே தான் இருக்கும். ஸோ கீழே இங்கே 1 ப்ளஸ் சைன் ஏ, இங்கே 1 ப்ளஸ் சீக்கன் ஏ, அப்போ இங்கே 1 ப்ளஸ் சீக்கன் ஏயால் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கும், மல்டிப்ளை பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை. கீழே என்ன இருக்கும், 1 ப்ளஸ் சைன் ஏ ப்ளஸ் இங்கே சீக்கன் ஸ்கொயர் ஏ இருக்குது இன்ட்டு சைன் ஏ மைனஸ் 1 இன்ட்டு 1 ப்ளஸ் சீக்கன் ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் சீக்கன் ஏ. சரியா? ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், இப்போ நமக்கு வந்து கீழே இந்த மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கீழே உள்ளதை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே காட் ஸ்கொயர் ஏ இருக்குது இல்லையா, காட் ஸ்கொயர் ஏ வந்து எப்படி கேன்சல் ஆக போகுதுன்னா, இப்போ இது 1 ப்ளஸ் சீக்கன் ஏ 1 மைனஸ் சீக்கன் ஏ அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ 1 ப்ளஸ் சீக்கன் ஏ 1 மைனஸ் சீக்கன் ஏ அப்படிங்கும்போது காட் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் ஏ. அதே மாதிரி ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் ஏ அப்படிங்கும்போது 1 ப்ளஸ் சைன், சரி இங்கே வந்து சைன் ஏ தான், ப்ளஸ் சைன் ஏவால் தான் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? 1 ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஏ அப்படிங்கும்போது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, சாரி ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் சீக்கன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சாரி இங்கே வந்து சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 தான் வரும். ஏன்னா சைன் ஏ மைனஸ் 1 சைன் ஏ ப்ளஸ் 1 அந்த கான்செப்ட் தான் நம்ம போகணும். ஸோ என்ன வரும்னா சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 தான் எழுத முடியும், 1 மைனஸ் டைரெக்டாக வராது. அப்படி நீங்கள் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னு மாற்றும் போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே மைனஸை போட்டு அங்கே எழுதுகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் காட் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 அப்படிங்கிறது tan ஸ்கொயர் ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் ஏ ஹோலாவே 1 ப்ளஸ் சீக்கன் ஏ. சரியா? இதே மாதிரி இங்கே மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு காஸ் ஸ்கொயர் ஏ. புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா காட் ஸ்கொயர் ஏ இன்ட்டு இங்கே 1 பை காட் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம், மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1 பை சீக்கன் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். ஸோ ஹோல் டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் சீக்கன் ஏ. இப்போ காஸ் ஸ்கொயர் ஏ கேன்சல், சீக்கன் ஸ்கொயர் ஏ கேன்சல். ஸோ 1 மைனஸ் 1 ஸோ டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் சீக்கன் ஏ. அப்போ கண்டிப்பாக என்ன வரும், 1 மைனஸ் 1 0 பை 1 ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் சீக்கன் ஏன்னு வரும். ஸோ 0 பை எனிதிங் என்னது தான், 0 தான். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. எப்படி செய்கிறோன்னு தெரியுதா, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இந்த மாதிரி தான் செய்யணும். இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ ஈஸியாக பண்ணிட்டோம். இந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து சீக்கன் ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு சீக்கன் ஏ மைனஸ் 1ங்கிறத சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1ன்னு எழுதுன மாதிரி சைன் ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு சைன் ஏ மைனஸ் 1. ஸோ சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1ன்னு எழுதுகிறோம். சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1க்கு எந்த யூனிட் எதுவும் கிடையாது ஃபார்முலா, அதனால் அந்த மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு மாற்றிக்கலாம். இப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ நமக்கு தெரியும், காஸ் ஸ்கொயர் ஏ. ஓகேவா?
ஸோ இந்த இடம் மட்டும் கவனமாக செய்ய வேண்டியது. ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். என்ன ப்ரூவ் பண்ணணும்னா tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 பை tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 பை tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு எந்த ஒரு ஃபார்முலாவும் இல்லை. பட் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கும்போது சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும் இல்லையா. இந்த மைனஸ் 1 அப்படியே இருக்கட்டும், இங்கே சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு மாறிடும். இப்போ அடுத்தது நம்மளுக்கு காஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸில் தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ tan எப்படி எழுதலாம், sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை சீக்கன் எப்படி எழுதலாம், 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ஓகேவா, இந்த ஈக்குவல் வராது. அதே மாதிரி இதை எல்சிஎம் எடுக்க போகிறோம். sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா, கீழே 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, இனி நெக்ஸ்ட்டு sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 1. ஸோ இது கேன்சல் ஆகிடும். அப்போ sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா தான் இருக்குது. இதுலேருந்து நம்ம வந்து sin ஸ்கொயர் தீட்டாவை காமனாக sin ஸ்கொயர் தீட்டா அப்படி வச்சுட்டு sin ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிடலாம். அதான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறது. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா தான் என்னது, sin ஸ்கொயர் தீட்டா. ஸோ sin ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ 1 மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. புரிஞ்சுதா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். செகண்ட் சப்டிவிஷனும் ப்ரூவ் பண்ணியாச்சு, 1 மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் the second subdivision. So tan square theta minus 1 by tan square theta plus 1 அப்படிங்கும்போது இங்கே secant square theta, அதை இங்கே sin square theta by cos square theta minus 1 by secant 1 by cos square. ஸோ எல்சிஎம் எடுக்கிறீங்க, கீழே அப்படியே வச்சுக்கிறீங்க. அடுத்து கீழே இருக்கிறது நம்மளுக்கு ரெசிப்ரோக்கலாக போகும்போது cos square theta கேன்சல் ஆயிடுது. sin square thetaக்கு பதிலாக 1 மைனஸ் cos square thetaன்னு எழுதுறதுனால 1 மைனஸ் 2 cos square theta நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த செகண்ட் சப்டிவிஷன். Okay, thank you.